அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, பெண்கள் விரைவில் கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் சேர்க்க வேண்டிய சத்து பொருட்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பையோடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதற்கு முக்கியமான சத்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள். கருப்பை நல்லபடியாக சுருங்கி விரியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரத்தத்தில் கால்சியம் சத்து நல்லா சரியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம பழகிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய கீரைகள் சேர்த்துக்கலாம். இது அட்லீஸ்ட் கர்ப்பம் தரிக்கக்கூடிய காலகட்டத்தில் தரிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த காலகட்டத்திலேயாவது வாரத்தில் 3-4 நாட்கள் ஏதாவது ஒரு கீரையை நீங்கள் சேர்த்துக்கணும். நல்ல பருப்பு சேர்த்து நல்லா கடைஞ்ச உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டே வாங்களேன். இது விரைவில் நீங்கள் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு தேவையான சத்து பொருட்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து மன அமைதியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து நம்ம கட்டாயம் சேர்க்க வேண்டிய சத்து பார்த்தீங்கன்னா ஃபோலேட் அப்படிங்கிற சத்து பொருள். இது கருவோடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்காகவும், அந்த எம்ப்ரியோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கருவில் இருக்கக்கூடிய DNA அமைப்பு நல்லபடியாக உருவாகிறதுக்காகவும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ கட்டாயம் கர்ப்பம் தரிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அந்த காலகட்டத்தில் கொய்யாப்பழம் அடிக்கடி சேர்த்துக்கிறது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நாட்டு ஆரஞ்சு பழம் சேர்த்துக்கிறதும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதெல்லாம் அந்த ஃபோலிக் அமிலத்தோடைய அளவை சீராக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கணும். இது அந்த உருவான கரு நல்லபடியாக கருப்பையில் பதிஞ்சு வளரணும் பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சத்தாக சொல்லப்படக்கூடியது ஜிங்க் சத்து. இது எண்ணெய் வித்துக்கள், பூசணி விதை, வால்நட் இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அதில் கிடைக்கிறதாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொட்டாசியம் சத்து நிறைந்த உணவுகள். ஏன்னா பொட்டாசியம் சத்துங்கிறது ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போது நிறைய வெள்ளரிக்காய் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம். கீரைகள்லேயும் பொட்டாசியம் சத்து இருக்குது. ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வரக்கூடிய பெண்களுக்கு இரவு நேரம், அதாவது சாயந்தரம் ஒரு 4 மணி போல் ஒரு வெள்ளரிக்காய் சாலட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஏன்னா இது உங்களுடைய பொட்டாசியம் சத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் ஹார்மோனோடைய லெவல் பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரும்பு சத்து நிறைந்த உணவுகள். அதாவது கருவோடைய வளர்ச்சிக்கும் கரு நல்லா பதிஞ்சு வளர்றதுக்கும் அதனுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கும் ஆக்சிஜன் முழுமையாக அந்த கருவுக்கு போய் சேர்றதுக்கும் உங்கள் ரத்தத்தில் இரும்பு சத்தினுடைய அளவு கண்டிப்பாக பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ கர்ப்பம் தரிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் அந்த காலகட்டத்தில் அடிக்கடி சுண்டை வற்றல் உணவில் சேர்த்துக்கிறது, நிறைய அத்திப்பழம், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1-2 அத்திப்பழம் சாப்பிட்றது, நிறைய கொய்யாப்பழம் எடுத்துக்கிறது, பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது, ராகி அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது, முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தேவையான இரும்பு சத்தை உங்கள் ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் என்ன சொல்கிறோன்னா அப்சார்பபிள் ஃபார்ம் ஆஃப் அயன், ரத்தம் ஏற்றுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது கரு முட்டையினுடைய வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமாகவும் கரு நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வைட்டமின் ஏ சத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருவுடைய வளர்ச்சிக்கும், வைட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகள் கருப்பையோடைய இயக்கத்துக்கும், வைட்டமின் இ சத்து நிறைந்த உணவுகள் கருமுட்டையோடைய வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ இந்த 3 சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், அடிக்கடி சூரிய ஒளியில் வாக்கிங் போகிறது, இதெல்லாம் கரெக்டாக சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த வைட்டமின் சத்து முழுமையாக கிடைக்கும் பொழுது ஹார்மோன்ஸ்க்கும் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் கருவோடைய வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போது நான் இப்போ சொன்ன இத்துணை சத்து பொருட்களும் கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து, இரும்பு சத்து, ஜிங்க் சத்து, வைட்டமின் ஏ, டி, இ, கே சத்து நிறைந்த உணவுகள், ஃபோலிக் அமிலம், இந்த மாதிரியான சத்து நிறைந்த உணவுகள் எல்லாம் கர்ப்பமாகணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கட்டாயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால்
உங்களால் விரைவில் கர்ப்பம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.